ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பிதுக்கு பருப்பு குழம்பு, அதாவது ஷெல்டு ஃபீல்ட் பீன்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது பிதுக்கு பருப்பு. இது எப்படின்னா, நம்ம மொச்சை இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு நம்ம பிதுக்கி எடுக்கணும் வெளியில், அந்த உள்ளே இருக்க லெக்யூம் மட்டும், பருப்பை மட்டும். அதுதான் இது. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பச்சை மொச்சை பண்ணியிருக்கேன்னா அந்த பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வாட்டர் ஊற்றி, அதாவது இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மஞ்சத்தூள் அண்ட் உப்பு இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். ஸோ அது வெந்துட்டுருக்க சைடில் நம்ம மசாலாவுக்கு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் நான் மிளகு, சோம்பு இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மிளகும் சோம்பும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வருங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் இது. அதோடு இப்போ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இது ரெண்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அளவாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா குருமா மாதிரி ஆயிரும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். பொடிங்களும் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, இல்லைனா புளிக்குழம்பு மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ நான் சில்லி பவுடர் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் போடுறப்பே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் பொடி போடணும். பொடி அந்த சூட்லேயே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிடலாம் இதை. ஸோ இதை அரைச்சாச்சு. இப்போ நான் இன்னொரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நான் இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால இப்போ நான் ஆட் பண்ணலை. ஸோ இந்த தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பருப்பு வெந்துருச்சு. பருப்பு கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டான மாதிரியும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. ஸோ அந்த தக்காளி வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி இந்த தக்காளியோடு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அந்த வேக வச்சுருக்க பயிரை ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு அளவுக்கு இது கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். ஸோ இப்போ நம்ம அந்த பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ பருப்பை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அந்த மசாலாவோடு சேர்ந்து. இது அந்த மசாலாவோடு சேர்ந்தே கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ், அந்த டேஸ்ட் அது எல்லாமே அந்த பருப்போடு இறங்கும். ஸோ இது ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மேஷரோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டியோ வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை மூடி வச்சுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் 1-2. ஸோ மொத்தமாக மசிச்சிடாதீங்க. அது இப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவினா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரைஸில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை அண்ட் சப்பாத்தி ரெண்டுத்துக்கும் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இது நீங்கள் இந்த சீசனில் உங்களுக்கு மொச்சை நல்லா கிடைக்கும். அப்போ நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.